குரு பயிற்சி ப்ளஸ் ராகு கேது பயிற்சி மிக்சிங். என்னது மிக்சிங்? ஆமாம், மிக்சிங்கில் நம்ம என்றுமே நண்பர்களே, தனஸ்தானம் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும் பொழுது அவை மரியாதை. இந்த 2ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு என்ன பதிவு ஆகுதுன்னா, 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. அந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, போன் அடித்தா பக்கு பக்குன்னே இருக்கு. யாராக இருப்பான்? ஹவுஸ் ஓனராக இருப்பாரோ? அண்ணே வணக்கண்ணே, சேம் டைலாக் எல்லாருக்கும். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடரிக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பயிற்சி ப்ளஸ் ராகு கேது பயிற்சி மிக்சிங். என்னது மிக்சிங்? ஆமாம், மிக்சிங்கில் நம்ம என்ன பலன்கள் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அழகாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். 2ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 2லே குரு வருவது என்னென்னா, தனஸ்தானத்திலே குரு வருகிறார். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும் பொழுது தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க. இந்த குரு பகவான் தங்கத்தை அள்ளித் தருகிறார், பொன்னையும் பொருளையும் அள்ளித் தருகிறார். என்றுமே நண்பர்களே, தனஸ்தானம் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும் பொழுது தனத்தை சொர்ணமாக தருகிறார். சொர்ணமாக தருகிறார். 2ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது சொர்ணமாக தருகிறார். 2 என்பது கல்வி, 2 என்பது குடும்பம், 2 என்பது படிப்பு, 2 என்பது கண்ணு, 2 என்பது வார்த்தை, 2 என்பது அவை அடக்கம். அது மாதிரி நிறைய சொல்லலாம். அவை மரியாதை. இந்த 2ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு என்ன பதிவு ஆகுதுன்னா, உங்கள் வாழ்க்கையை ஒரே தூக்கி செல்வ செழிப்பாக மாற்ற போகிறார். அது கன்ஃபார்ம். செல்வ செழிப்பாக மாற்றப் போகிறார். 2லே இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. அந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா வியாதி, கடன், கஷ்டம், அதே நேரத்தில் எதிரிகள், தடை, எதிர்ப்பு, பகை எல்லாம். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாறைகள் இருப்பதால் தான் அலைகளுக்கு ஓசை என்பது வருகிறது. நான் இந்த கவிதையை சமீபத்தில் படித்தேன், ரொம்ப ரசித்தேன். பாறைகள் இல்லையேல் அலைகளுக்கு ஓசைகள் ஏது? அடடா, அருமை. இந்த அலை பாறை மேலே அடிக்கிறதுனால தானே சத்தமே வருது. அப்போ பாறைன்னு ஒன்று இருந்தால் தான் அலையின் ஓசை என்பதை நாம் கேட்க முடியும். வாழ்க்கையில் தடைன்னு ஒன்று இருக்கும் பொழுது தான் முன்பிலும் வேகமாக ஓடக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது. முன்னிலும் வேகமாக ஓடக்கூடிய சக்தியை குரு பகவான் தருகிறார். குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன்களை திருப்பி தர ஆரம்பிச்சிடுறீங்க. சார், வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? நீங்கள் யார்கிட்டையாவது கடன் பட்டிங்கன்னா அந்த கடனை திருப்பி கொடுங்க. அதுதான் வாழ்க்கையின் பெரிய சந்தோஷம். ஏழை எளிய மக்களுக்கு, மிடில் கிளாஸ் மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமே என்னென்னா, சார் என்னோட பர்சனல் லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு. காயம்கிட்ட கேட்டிருக்கேன், காயம் உங்கள் லோன் என்ன? அது 1 2 3 4 5 6 லோன் வச்சுருக்கேன் குருஜி. வெரி குட். நீ லைஃப்பில் கடகடான்னு வந்துடுவ. எங்கே 10 வருஷம் கமிட்மெண்ட்டு? எப்படிப்பா மாட்டினேன்? சார், நான் என்னமோ ஒரு 50,000 ரூபா காசு என்னட்டு தான் போனேன். சும்மா இருந்தேன், என்னை பிடிச்சி 20 லட்ச ரூபா கொடுத்து விட்டானுங்க. அந்த 20 லட்ச ரூபாய கடனை அடைச்சி முடிக்க 10 வருஷம் ஆகும். சரி, அந்த 20 லட்ச ரூபாய் என்னப்பா பண்ணேன்? அது எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அவ்வளோதான் போச்சு. இன்றைக்கி நாளில் இந்த பேங்க்கு, இன்றைக்கி நாளில் இந்த கிரெடிட் கார்டு எவ்வளவு கடனாளி ஆக்க முடியுமோ உங்களை அவ்வளோ கடனாளி ஆக்குறாங்க. இன்றைக்கி நாள் இந்த மருத்துவமனைகள் உங்களை எவ்வளோ நோயாளி ஆக்க முடியுமோ அவ்வளோ நோயாளி ஆக்குறாங்க. சார், உண்மையிலேயே பெரிய கஷ்டம் வறுமையோ வியாதியோ கிடையாது. இவனுங்களுக்கு நடுவில் வாழ்கிறது தான். எந்த லோன்லேயும் சிக்கிக்காமல் வாழ்கிறது ஒரு பெரிய கஷ்டம். இப்போலாம் டீ டோட்டலர் மாதிரி ஒரு வார்த்தையை உருவாக்க போகிறேன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் பேர் டீ டோட்டலர் தானே. எந்த லோனும் இல்லாதவன் பேரும் டீ டோட்டலர்ரா. இன்றிலிருந்து டீ டோட்டலர் எனும் வார்த்தை எந்த லோனும் இல்லாதவன் என்று அறியப்படுகிறது. இந்த ஃபோனை தூக்கி அப்படி சோபா மேலே போட்டு குழந்தையோட விளையாட முடியுதா சார்? ஃபோன் அடித்தா பக்கு பக்குன்னே இருக்குது. யாராக இருப்பான்? ஹவுஸ் ஓனராக இருப்பாரோ? அண்ணே வணக்கண்ணே, சேம் டைலாக் எல்லாருக்கும்.
அப்போ 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடன்களை அடைக்கிறார். பெரிய கடன்லாம் அடைக்கிறதுக்கு நாளாகும் சார். இந்த சில்லற கடன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இந்த பெரிய கடன் கொடுத்தவன்லாம் அமைதியாக இருப்பான். இந்த சில்லற கடன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். இந்த நீங்கள் வாங்கின 15,000 ரூபா காசு, இந்த 15,000 நீ கொடுக்காததுனால என் கல்யாணமே நின்று போச்சுட்டுருவாங்க. ஆட பாவி. அப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பாரு, கடனை திருப்பி கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்பாங்க, கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன குவாலிட்டி வேணும்? கடனை திருப்பி கொடுக்க என்ன குவாலிட்டி வேணும் நான் சொல்லட்டுமா? கடனை திருப்பி கொடுக்கணும்னு அவன் நினைக்கணும், அதுதான் குவாலிட்டி. அல்லாமல் நீங்கள் புல்டோசரை கொண்டு வந்து இடித்தாலும் சரி, அவன் மனத்தை உங்களால் மாற்ற முடியாது. கடனை திருப்பி தரணும்னு அவனே நினைக்கணும். ஸோ அப்போ 6ஆம் இடத்தை குரு அடுத்து குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அசெட்ஸை அதிகப்படுத்துகிறார். அசையா சொத்துக்கள், தங்கம். குருவே பார்ப்பதனால் நகையாக சேர்த்த போறீங்க, நகையாக இறப்புது, ஒரே நகை தான். அடுத்து குரு பகவான் 10ஐ பார்க்கிறார். ஏற்கனவே 10ல் ராகு இருக்கார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கும் பொழுது ராஜா மாதிரி வச்சிருப்பார். எப்படி? ராஜா மாதிரி ஒரே தூக்கி மேலே வச்சிடறார். காரணம் என்னன்னா, குரு பகவானுடைய 10ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார். எனக்கு என் வாழ்வில் ஒரு திட்ட வரைவு இருக்கிறது. அடுத்து நான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, என்னுடைய பந்துக்கள் எல்லாம் நான் எப்படி சேஃப்கார்டு பண்ணணும் போன்ற திட்ட வரைவு இருக்கு. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் திட்ட வரைவு வேண்டும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன தொழில் பண்ண போறீங்க எனும் எண்ணம் வேண்டும். இப்போ நம்ம இப்படி கடை வச்சிருக்கோம், ஃபியூச்சரில் இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்போ இந்த இடம் பிஸி ஆயிரும். இதுக்கு முன்னாடி டீ கடையோட பஜ்ஜியும் சேர்த்து போட்டால் ஓடும். சார் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, சார் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார்? நம்ம ஏதோ ஒரு டீ கடை பஜ்ஜி வச்சுருக்கோம் சார் அப்படிங்கிறீங்க. எதுக்கு சார் வெக்கப்படுறீங்க? திருட்டு போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், திருட்டு போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். உலகத்திலே நாம் எதற்கு வெக்கப்பட வேண்டும்? பொய் சொல்கிறது வெக்கப்படணும், திருடுறதுக்கு வெக்கப்படணும், பிச்சை எடுக்கிறது வெக்கப்படணும். கரெக்டா? இட்லி கடை வச்சிருக்கிறதுக்கு எங்கனாங்க தனுஷ் அழகா பாடினார். என்ன பாட்டு? எங்கன்னா இட்லி கடை போட்டு பொழைக்கலாம். இந்த பக்கம் ராகு என்ன பண்ணுறார்? அவரு ராகு பற்றி பேச ஒன்றும் கிடையாது. 10ல் ராகு வந்துட்டார், 4ல் கேது வந்துட்டார். 4ஆம் இடத்துக்கு கேது என்பது அம்மாவுக்கு ஆபத்து இருந்தாலும் 10ஆம் இடத்து ராகு என்பது தொழிலை அபிவிருத்தி செய்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் ராகு ப்ளஸ் குரு காம்பினேஷனில் பிரமாதமாக கொடி கட்டி வாழ போகிறீங்க, பிரமாதமாக இருக்க போகிறீங்க. கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது. வாரம் மலேசியா வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள் எல்லாம் என்னை புக் பண்ணிக்கலாம். வாரம் சந்திக்கிறேன். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.